Hi guys, welcome to our channel. Today we are seeing Minecraft series part 1, part 2 like that. Bro, I'm dead. I fell into game and I did bro. I will die. நான் வேணும்னே செத்து போனேன். செத்துட்டான். Okay guys, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட வீடியோவை. அதனால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆள் கொடுத்துக்கோங்க. கைஸ், நம்மளுக்கு இன்னும் 30 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. உங்களால் மட்டும்தான் முடியும். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பயோமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சவனால பக்கத்தில் ஒரு கேவ் இருக்குது. ஓகே, கிராஃப்ட் 20 wood and planks இருக்குது. ஓகே கைஸ், நம்ம ஸ்பீட் ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ஸ்பீட் ரன் கொஞ்சம் பண்ணலாம். கேம் முடிக்க இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் தான். இன்றைக்கி எங்கள் பாட்டி வீட்டுக்கு இன்றைக்கி எங்கள் பாட்டி வீட்டை விட்டு நான் போகிறேன் கைஸ். அதனால் என் தம்பி அங்கே இருப்பேன் என் வீட்டில். அதனால அப்போ விளாட்லாம். எனக்கு பிக்கெக்ஸ் தேவைப்படுது. ஓகே, கீழே அளவு பெரிய கேவ் இருக்குது, வாட்டரும் இருக்குது. அதனால் வந்து பொறுமையாக போகணும் தேவையில்ல, அப்படியே கீழே முடிச்சிடலாம். அவங்க பார்த்து தான் குதிக்கிறேன். என்னமோ அதுக்குள்ளே இருக்குது. என்ன இருக்குன்னு தெரியல. பேபி ஜாம்பி போடு போ. நீ ஸ்டோரி முடிச்சு பேபி ஜாம்பி வர கட்டிக்குதுடா. பெரிய இவன் என்னடா நீ? வாடா இங்கே, வாடா காலி ஆயிட்டான். நான் வந்துட்டேன். நான் பாட்டுக்கு இங்கே ரிவீனில் பூச்சிட்டேனே. பெரிய கேவரு அயன் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம ஸ்டோன் ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் இந்த கேவில் அயன் டைமண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கணும். எனக்கு அயன் தேவை, அயன் எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே 89 ஸ்டோன் பிளாக்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஃபர்னீஸ். இதான் ரொம்ப ஷார்ப்பான டேஞ்சரஸான பிளாக்ஸ். நம்ம இதெல்லாம் வாட்சலாம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகுது கேவ். டீப் ஸ்லேட்டுக்கே வந்துட்டு அதான் ஐயனுங்க. டீப் ஸ்லேட் வந்தால் டைமண்ட் இருக்கும்ல, டைமண்டு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி டைமண்டை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அங்கே மாப்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதனால எனக்கு ஒரு ஐடியா, மார்க்ஸ் எல்லாம் மாட்டிக்கலாம்ல. ஆனால் நான் பீஸ்ஃபுல் போட்டுப்பேன். ஆனால் க்ரியேட்டிவ் போகக்கூடாது. அதுக்கப்புறம் இது கூட போகக்கூடாது,
எக்ஸ்பெக்டட் மோடு அந்த மாதிரி போகக்கூடாது. ஆனால் ஈஸி மோடு, ஹார்ட் மோடு அந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகே, இப்போ பீஸ்ஃபுல் மோட் போட்டிருக்கேன். விட்டு வரல வாட்டி நான் இது சீட்டிங் தானே நீங்கள் சொல்லுவீங்க. நான் ஒத்துக்கல, சீட்டிங் தானே. நான் ஒத்துக்கிறேன், சீட்டிங் தானே. ஓகே, இங்கேருந்து தண்ணிக்குள்ளே போகிறேன். ஓகே, அயனுக்காக தானே வந்தேன், டைமண்டுக்காக நான் வரலடா. அயன் தானே எனக்கு வேணும். போன டைம் அங்கேயே அயன் மைண்ட் பண்ணியிருக்கலாம் போலையே. அங்கேயே மைண்ட் பண்ணிடலாம். ஏர்ஃப்ளவர். ஓகே ஓகே, இது ஃபஸ்ட்டு ஓட. இது வேறு புல்கால வந்துடுது. இது அங்கே இருக்குது பாரு, அயன் மேலே இருக்குது. நம்மளுக்கு பிளாக்ஸ் தேவைப்படுது. என்னடா இப்போ தானே கேம் ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கும் நீ கேம் முடிச்சிட்டியா நீங்கள் கேட்பீங்க. ஓவர் வேர்ல்டில் தான் நான் மாசு. இந்த நெதருக்கான வந்து நான் டம்மி. அதனால் நான் முடிக்க நிறைய நான் பண்ணுவேன். கேம் முடிக்க என்கிட்ட எத்தனை பிளாக்ஸ் இருக்குது? இதெல்லாம் ஒரு பிளாக்ஸு. நீ அயன் எடுக்க வந்துட்ட பாரு. அப்பா வலியுதுடா. சும்மா ஜம்முக்கே அடி விழுவுது. இப்போ அங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணும். கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டோமே, பரவாயில்லையே. வந்துட்டோம். அயன் இங்கே தான் இருக்குது. அயன் கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த சேஃப்டிக்கு கீழே பிளாக்கெல்லாம் வச்சுக்கோம். ஓகே, ஒரு குட் ஸ்டார்ட். இவ்வளோ தக்கியாக நான் இருந்தே இல்லை கைஸ். ஸ்பான் ஆன இடத்துல அதில் அத்தோஸோட கேவ். ஐயோ, ஆனால் எனக்கு கோல் இல்லையே. கோல் போய் சர்வீஸில் போய் எடுத்துட்டாங்களாம். சர்வீஸ் அங்கே இருக்குது. நம்ம போயிட்டு ஒரு ஸ்டார் கேஸ் மாதிரி கட்டணும். அதுக்கப்புறம் இந்த வாட்டரை வச்சு சர்வீஸ்க்கு போகலாம். ஓகே, கோல் இங்கே தான் நிறைய பார்த்தேன். கோல் எங்கே இருக்குது? அதில் கோல் நிறைய இருந்துச்சு, நான் பார்த்தேன். அங்கே ஒரு கோல் இருக்குது. அந்த கோல் கூட நம்ம வந்துச்சு. ஆனால் இந்த வாட்டர் இழுகுதே. கோல் தான் வச்சுருக்கு. கோல் கன்ஃபார்ம் 10,000. அதனால் டீப் ஸ்லேட்லேயும் கோல் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அதனால் நான் டீப் ஸ்லேட்லாம் கஷ்டம். அதனால் நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சிடலாம். சர்ஃபேஸ்க்கு இங்கேயே கோல்டு ஏதாச்சும் டீப் ஸ்லேட்டுக்கு போனால் கோல்டு நிறைய இருக்கும். அதனால் ஸ்மெல்ட் பண்ண நம்மளுக்கு இது எடுத்துக்கலாம் கோல்டு. ஓகே, வந்தாச்சு. இங்கே கோல். ஓகே, இன்னும் இருக்கு. மேலே 2 இருக்கா? மேலேயே ஃபுல்லாக இருக்கு. மேலாம் பார்க்கவே இல்லையே. இது போதும். டொக்கு கீழே விழுவணும். இல்லைடா, நல்ல வேலை நான் ஹெல்த்து போகுது.
அப்புறம் ஹெல்த் போகுது. ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம இதெல்லாம் வச்சுட்டோம். இதையும் வச்சுட்டோம். ஓகே, போயிட்டு வரும்ல. ஓகே, இது வச்சியாச்சு. அடுத்தது கோல் இங்கே வச்சிடலாம். அடுத்தது இந்த இடத்துல கிராஃப்டிங் டேபிள். கிராஃப்டிங் டேபிள் இங்கே வச்சிடலாம். அயன் நான் தூக்கி போட்டான். இந்த வாய் பட்டன் அப்படின்னா டக்குன்னு எடுத்துருது. இதான் ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு எடுத்துருது. கோல் வேஸ்ட் ஆகுது. கோல் எடுத்தலாம். ஓகே, அவ்வளோதான். பிக்காக்ஸ், அயன் பிக்காக்ஸ் பண்ணலாம். ஆனால் என்கிட்ட வுட்டு இல்லையே. இதான் இல்லை, வுட்டு இருக்குல்லாம் மைண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு 2 வுட்டு தான் தேவைப்படுது. இதுதாங்க. ஓகே, கீழே வந்துச்சு. எடுத்துட்டேன். அடுத்தது எங்கேருந்து எடுப்போம்? இங்கேருந்து. பார்த்துக்கிறேன்க்கா. ஓ மை காட் ப்ரோ, நான் இங்கே விட்டு எடுத்துட்டேன். ஓகே, மேலே போவோம். தவறி கீழே வந்துட்டேன். நைட் ஆச்சு. வெயிட் பண்ணுங்க गाइस. வந்துட்டேன் गाइस. எங்கிருந்து கீழே வந்திருக்கும்? எங்கேருந்து நம்ம கீழே வந்திருக்கோம்? எங்கே இதையே காணோம்? நான் இங்கே வந்திருக்க அடையாளம் மட்டும் இங்கே தெரியுது. இது வந்துட்டு போக இந்த மாதிரி ஸ்டார் கேஸ் மாதிரி பில்ட் பண்ணிடலாம். அடையாளம் மட்டும் தெரியுது, ஆனால் எங்கே இருக்கும்போ தெரியலையே. ஐ திங்க் இந்த பக்கம் இருந்திருப்பேன். இல்லையா, டீப் ஸ்லேட் பக்கம் இருந்தானே. அங்கே இருந்துருண்ணா. ஓகே, கொஞ்சம் டார்ச் லைட் பண்ணிடலாம். ஆனால் நம்மளுக்கு ஸ்டிக்கு தேவைப்படுது. ஸ்டிக்கு பண்ணிடலாம். எத்தனை ஸ்டிக்கு வருதுன்னு பார்க்கலாம். நிறைய ஸ்டிக்கு வந்துச்சுன்னா நம்ம நிறைய ஸ்டிக் தான் வந்துருக்கு. அதனால நான் வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு. ஐயோ, இது எதுக்குடா கிராஃப்ட் பண்ண? பட்டன் இது மாறிடுச்சு. நம்மளுக்கு பக்கெட்டும் தேவைப்படுது. வேறு சாய்ஸ் இல்லை. பிக்காக்ஸே கிராஃப்ட் பண்ணிட்டேன். அடுத்தது டார்ச் லைட்டு கிராஃப்ட் பண்ணியாச்சு. எதுக்கும் இன்னொன்று பண்ணிக்கலாம். ஓகே, டார்ச் லைட் எடுத்து முன்னாடி வச்சுக்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே ஓகே, இங்கேருந்து கீழே வந்தாச்சு. கேவுக்கு. ஓகே கைஸ், கேவுக்கு வந்தாச்சு.
என்ன எதுவுமே இல்லை. இப்போ இந்த கேவே வேஸ்ட்டா? குட்டி கேவிடா இது. என்னமோ இது பெட்ராக் வரைக்கும் போகணும் நினச்சேன். இல்லையே, டீப் ஸ்லேட்டாலாம் இருக்கு. தப்பான வழியில் வந்திருப்பேன். கோல்டு டைமண்ட் இருக்குன்னு சொல்லி தாண்டா இங்கே வந்தேன். ஒன்றுமே காணுமே. முன்னாடி இன்னும் இந்த கேவ் போயிட்டு தான் இருக்கு. ஓ, இப்படி போகணுமா? நானும் தப்பாக வந்துட்டேன். அது என்னதுன்னு பார்த்தீங்களா கைஸ்? இந்த இடத்துக்கு போனேன். நீங்கள் பிளாக்ஸ் வேறு வாங்கிட்டு இல்லை. 20% ரிமைனிங். அப்படி எங்கடா இருக்கேன்? கேமராவை மாற்றிட்டேன் கைஸ். பயந்துட்டேன். இத்தனை பிளாக்ஸ், 4 பிளாக் இருக்குல்ல, எதுக்கடா பயப்படுற? ஓகே, ஜஸ்ட்டு கிறிஸ்டல்ஸ் ஜெனரேட் ஆகிருக்கு ஆல்ரெடி. வா, சில டைம்ஸ் இதில் ஜெனரேட் ஆகாது. ஆனால் நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்குன்னு ஜெனரேட் ஆகிடுச்சு. சூப்பரில். இந்த கிறிஸ்டல் உடைக்காமல் நான் உடைச்சிட்டேன். வேறு லெவலு. கொஞ்சம் பிளாக்ஸும் மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கிறிஸ்டல்ஸ் எல்லாம் மைண்ட் பண்ணியாச்சு. அப்படி இன்னும் ஸ்ட்ரைட்டாக போகும். இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது. லாப்பஸு இது நம்ம டைமண்ட் இருந்துச்சுன்னா என்சாண்ட் கூட பண்ண தேவைப்படுது. ஓகே, எனக்கு கண்ணு தெரியலையே. அது என்னது? நான் நினச்சிருந்தான். அது எனக்கு என்னது? டைமண்ட் கைஸ், டைமண்ட் கைஸ். போடு கிட்ட இங்கேருந்து எப்படி மைண்ட் பண்ணலாம்? டைமண்டு கீழே இறங்குடா டக்குன்னு. டைமண்டுக்காக தானே நம்ம வந்தோம். வச்சிடலாம் டைமண்டை. இது என்ன? அது நம்ம கண்ணுக்கு ஒரு டைமண்ட், இன்னொரு டைமண்டு. அங்கேருந்து மைண்ட் பண்ணிட்டான். டைமண்ட் கிடச்சிச்சா? வேஸ்ட் ஆகிட போகுதுடா டைமண்டு. இந்த பிளாக்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்குது உடைக்க. டார்ச் லைட்டை வச்சிட்டேன் போலையே. ஐயோ, டைமண்ட் எங்கே இருக்குது? ட்ராக் வந்துட போகுது. பரவாயில்லையே, 12 கிறிஸ்டல்ஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இதை வச்சு நம்மக்கிட்ட காப்பர் இருந்துச்சுன்னா நம்ம ஒன்று பண்ணலாம். எடுத்துடுற டைமண்டா. இது வேறு மேலே ஒன்று இடிச்சிக்கிட்டு இருக்கு. எஸ், அப்பா ஹெல்தி தான். ஓகே, அந்த பக்கம் இப்போ போகணுமா? ஆல்ரெடி அந்த பிரிட்ஜ் கட்டி வச்சுருந்தோம்ல, அந்த பிரிட்ஜ் வழியாக வந்துடலாம். ரெண்டு டைமண்ட் கிடச்சிச்சு வந்து நின்று. எப்படி கீழே இறங்குவேன்? கீழே தானே கேவே இருக்குது. அப்பா, நான் பீஸ்ஃபுல் மோடில் தான் இருக்கேன். ஆனால் இங்கேருந்தே கீழே வந்து நான் டை ஆகிடுவேனே. எப்படியோ பொறுமையாக கீழே விழுவாமா? கீழே வந்து எப்படி மேலே போகுது? இது கேவ்லேயே ஸ்டே பண்ணிட வேண்டியதான். அப்பா, எப்படியோ அந்த பக்கம் வந்துட்டேன். இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. லாவாவா? நம்மளுக்கு அயன் மட்டும் வச்சுட்டேன்னா மேலே போயிடுவோம். இன்னும் நம்மளுக்கு
கீழே லாவா இருக்குது. நம்ம லாவா வச்சு க்ளட்ச் பண்ணிடலாமா? ஆனால் கம்முண்டு ரெட்ஸ்டோன் டஸ்ட்டு. ஓகே, கொஞ்சம் ரேர் தான் இருக்கும். ஆனால் ஜீப் ஸ்டேட்டில் பார்த்தா நிறைய இருக்கும். நம்ம கொஞ்சம் இது ஏதாச்சும் சீக்ரெட் பேஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கட்டுறோன்னா மெக்கானிசம் ரெட்ஸ்டோன் தேவைப்படுது. ஓகே, வந்தாச்சு. ரொம்ப பெரிய கேவ் தான்டா இது. நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் கேவை. இங்கேருந்து அப்பா இல்லைடா டே கடவுளே. அப்பா எதுவும் அவனை நம்மளுக்கு பீஸ்ஃபுல் மோடில் இருக்கிறனால திருப்பி ஜெனரேட் ஆகிடும் நம்ம ஹெல்த். ஸ்பைக்கியாக இருக்குது. அது என்ன அது ப்ளூ கலரில்? வர வழியில் டார்ச் வச்சுட்டே போங்க. வேறு டைமண்டையும் தாண்டி வந்துட்டோம்னா ஆனால் டார்ச்சை வேஸ்ட் பண்ணுறோமே. எப்படி பண்ணா? இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் டைமண்ட் தேவைப்படுது. இன்னும் எனக்கு ஒரு டைமண்ட் தேவைப்படுது. டைமண்ட் பிக்காக்ஸ் கிராஃப்ட் பண்ண அவ்வளோதானே அந்த கேள்வி. அயன் 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 தம்பி அயன். இது இங்கே இருக்கிற வச்ச தூக்கி இங்கே இருக்கணும். அயன் பிக்காக்ஸை வச்சு அயனை மைண்ட் பண்ணி லோன் ஆகிறவங்களா? ஓகே, இந்த டார்ச் இங்கே இருக்கட்டும். எத்தனை டைமண்ட் கண்டுபிடிச்சோம்? 2 தானே. இது அங்கே ஒரு டைமண்ட் இருக்கு, பார்த்துட்டேன். இப்போ நம்ம மேலே போகணும். அதுதான் இருக்குல்ல சேலஞ்சிங்கான ஒரு பாட்டு. இப்போ பரவாயில்லையா, எவ்வளோ டக்குன்னு வந்தாச்சு. டைமண்டே அங்கே தான் இருக்குது. நிறைய டைமண்ட் கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும். கோல்டு இருக்கும்னு நினச்சா நான் கோல்டே இல்லை. நிறைய டைமண்ட் இருக்குடா. வாட்டரு நல்ல வேலை. டைமண்ட் எடுக்க முடியும். 4 டைமண்ட் இருக்கும். இருக்கு. நீங்கள் வேறு லெவலு. இன்னும் இந்த கேவில் நிறைய டைமண்ட்ஸ் இருக்கும். டார்ச் இங்கே இருக்கட்டும். இங்கே நிறைய டார்ச் இருக்கு. இன்னும் வேறு டைமண்ட்ஸு இங்கே போகிற வழியில் நம்ம நிறைய டைமண்ட்ஸை பார்த்துருப்போம். ஆனால் உங்களுக்கு தெரியாது அது எங்கே இருக்குன்னு. இங்கே தான் எங்கேயாச்சும் கண்ணு தெரியாது. ஏன்னா நம்மக்கிட்ட டார்ச்சே இல்லை, லைட் சோர்ஸ் எதுவும் இல்லை. இருக்குது தான் இங்கே ஒரு டைமண்டு. தாவக்குள்ளே இது வந்துடாத டைமண்டு என்கிட்ட தானே கிடச்சிச்சு. 5 டைமண்டு போடு. தகிட இந்தாச்சு. அது என்ன, அது ஒரு ஐட்டம் க்ளோ ஆகுது. ஓ, அந்த இது ஸ்குவிட்டு. நான் ஒரு என்சிட்டி பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும்.
நம்ம இந்த லாவாவை தாண்ட தான் போகிறோம். டைமண்ட் விடவா? இந்த மாடல் தெரியும், பீஸ்ஃபுல் மோடில் தானே இருக்கும். அப்படி ஜெனரேட் ஆகிடும். இந்த இடத்துல நிறைய டைமண்ட்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. நிறைய பெரிய ஹோலாக இருக்குது. Where are you? I see you. அடே டைமண்டு வந்துடுறா. டைமண்டு டைமண்ட் இருக்கிற மாதிரி தெரியலையே. கீழே இது இருக்க சான்ஸ் இருக்கு. இந்த இடத்துல கன்ஃபார்ம் டைமண்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. நான் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லாவா. ஏன் பிளாக் பண்ணால் எனக்கு என்ன, சுற்றிட்டு போக வேண்டியதான். இதுக்கு மேலே லாவால் அடி வாங்குவான். ஐயா ஐயோ, ஜஸ்ட் மிஸ். லாவா தோத்துட்டேன். இன்னும் அவங்க ஜம்ப் பண்ணுவானா? எஸ், ஜம்ப் பண்ணிட்டேன் கரெக்டாக. அப்பா, இந்த ஸ்பைக்ஸில் தான் அடி வாங்கிட்டுருக்கோம். ஓகே, இப்போ அந்த கேவ் மாதிரி குட்டியாக இருந்துச்சுன்னா இப்போ அதுக்குள்ளே போகணும். எனக்கு லாவா பூல் மாதிரி எதுவுமே தெரியல. சுற்றிட்டு வந்ததுக்குனே வந்துட்டானா? நீ அந்த பக்கம் இப்படி இந்த பக்கம் கூட, இந்த பக்கம் ஒரு பெரிய கேவ், இந்த பக்கமும் ஒரு ரூட் ஆஃப் கேவ் இருக்குது. இந்த பக்கம் போகலாம். போடா. இது என்னது? இது என்ன ஆறு? ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம மேலே தான் போகிறோம். மேலே போன வாட்டி இது முடிச்சுக்கலாம், வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா இதுவே நிறைய நாள் ஆயிடுச்சு. இங்கே ஒரு கேவ் இருக்குது. இந்த கேவுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குமா? இல்லாட்டி வந்த கேவா? இல்லையா, வந்த கேவில். அது டைமண்டா என்ன? நான் போகலான் இருந்தேன், நல்ல வேலை போகலண்ணா. கீழேயும் டைமண்ட்ஸ் இருக்கு. லாவா இது இல்லைல்ல. எத்தனை டைமண்டு? 8 டைமண்ட் போடு. தெகிட்ட 8 டைமண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ட்ரமெண்ட். அதனால நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, டார்ச்செல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, லாவா பூல். நம்ம எனக்கு இங்கேயே ஸ்டே பண்ணுறோம் கைஸ். இங்கேயே ஸ்டே பண்ணி, ஆனால் நம்ம வாட்டர் சர்ஃபேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரல. லாவா பூல் கண்டுபிடிச்சாச்சு, நான் வாட்டர் சர்ஃபேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரல. 10% தான் இருக்குது சார்ஜ் என் ஃபோனில். தண்ணி இங்கே தான் இருக்குது. ஓகே, விட வேணாம். டைமண்ட் பிக்ஸ் பண்ணி ஹலோ தாங்க கைஸ். இன்றைக்கி நம்ம வந்து நெதருக்கு போகிறோம். ஆமாம், நெதருக்கு போக ரெடியாக இருக்கும் நம்ம. அதனால நம்ம வீடியோ இன்றைக்கி இங்கேயே முடிச்சுக்கலாம். மற்ற எல்லாத்துக்கும் பாய் சொல்லணும். எல்லாத்துக்கும் பாய். செமையாக இருந்துச்சு இன்னைக்கு வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்காங்க, பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ்.